இந்த அட்டகாசமான ஊரை பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் நீங்கள் வரலாங்க. வெல்கம் டு த அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் லாவோ, வாங் வியாங் மக்களே. சூப்பராக இருக்குது ஊர். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு இங்கே உங்களுக்கு அழகழகான லகூன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹைக்கிங் ட்ரையல்ஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டர்க்கியில் நீங்கள் வந்து அந்த ஹாட் ஏர் பலூன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் இருக்காங்க. நல்லா பட்ஜெட்லேயே நீங்கள் அதை பண்ணலாமா. ஸோ லாவோ எதுக்கு வந்தோம், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நீங்கள் டே என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ தாங்க நம்ம கேபிட்டல் சிட்டியான வியன்டைன்லேருந்து இங்கே வந்து இறங்கணும். ஹை ஸ்பீட் ட்ரெயினில் சூப்பர் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் நார்மல் பஸ்லலாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஆகும். பட் இதில் 50 நிமிஷத்தில் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம டிக்கெட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு $7 to $10 வாங்குறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து சிட்டி ஒரு 4 கிலோமீட்டர். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைனா வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஆமாம், ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் லாவோங்க. லாவோ எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. டெரெயின் வேறு மாதிரி, ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகுது போய் சேர ஒரு இடத்துக்கும். பரவாயில்லைங்க, இங்கே ஷேர் வண்டி மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு. சிட்டி ஹவு மச்? 40. ஓகே, 40னா 40,000 $2 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு. என்ன இது, நாடு நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓகேங்க. பட் எந்த ஆங்கிளில் இந்த நாடு சீப்புன்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட $2 வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ, 180 ரூபா. யூரோப் ரேட்டுக்கு இருக்குது. இது எப்படி சீப்புன்றாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் எப்படி அடுத்தடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சீப் கண்ட்ரி இல்லை, அது வந்து நம்பாதீங்க, சரியா? அது வந்து புழுகுறாங்க. இந்த ஊர் டூரிஸ்ட்டுக்குன்னா செதுக்குன மாதிரி இருக்குங்க. ஸோ பக்காவாக இங்கே வந்து நம்மளுக்கு மோட்டர் பைக் ரெண்ட்டுக்கு தராங்க. அதே மாதிரி எதிர்க்க டூர் பேக்கேஜஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டூர் பேக்கேஜ் விசாரிச்சுட்டு வரேன், இங்கே என்னென்ன சுற்றி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்து அவங்க எங்கே கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா மோட்டர் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அழகாக சுற்றி வர வேண்டிதான். மெயினாக போயிட்டு அந்த ப்ளூ லகூனில் ஒரு சூப்பரான குளியலை போடணும் இன்றைக்கி. அதான் எனக்கு மெயினு. இந்த இருக்குது பாருங்க, இதெல்லாம் தான் ஐட்டம் போல் இருக்குது. வாவ், நல்லா இருக்கே. அது என்னன்னு தெரில, நேற்றுலேருந்து வர இந்தியன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த பைக் விசாரிக்கலான்னு போனேன், தலையை வந்துட்டாப்புல 4 நாளாக இங்கே இருக்காராம். ஸோ எல்லா இடமும் தெரியவா, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி வண்டி எடுத்துக்கலாமான்னாரு. நானும் ஓகே அப்படின்ட்டேன். பையா, hey, this is Utkarsh Travel AI, and I'm product manager in India, and I met this guy. This very awesome man. I'm also a YouTuber, not that is as big as him. He's a giant, but yeah, definitely love to just go ahead and. So come on, let's explore Laos. Let's explore Laos, man. So what is your first impression here in Laos? See, if you come over here and if you come on the streets and everything, it seems pretty much like India, a village. But the adventure is pretty good, but it's not safe. I almost died today. இதுவரையா ஆல்ரெடி அடி வாங்கிட்டாராம் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ வில் டாக் அபவுட் இட் மோர். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கிறவங்க. எக்கச்சக்க அட்வென்ச்சர் வச்சுருக்காங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். எஸ், முதல்ல வந்து பைக் ரெண்டில் எடுப்போம், அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் எல்லோரும் சேர்ந்து. இங்கே ஒரு கடையில் ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ எது ஆக்சுவல் ரேட்டு எது ஸ்கேம் அப்போல்லாம் தெரியாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன், நீங்கள் தேடி வந்து எடுத்துக்கோங்கப்பா. ஸோ இங்கே வந்து நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஃபுல் டே, ஹாஃப் டே டூர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்களே கவர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களா வண்டி தருது, நம்மளும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். நாங்கள் 2 பேரும் வந்து பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே டாலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம போகிற அந்த வியூ பாயிண்ட்டு நாம்சே, அப்புறம் ப்ளூ லகூன் 1, ப்ளூ லகூன் 2, ப்ளூ லகூன் 3, அதுக்கப்புறம் கயாக்கிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இங்கே ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், $40 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி $20, $18 கூட உங்களுக்கு ஐட்டம் அவைலபிளாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுலே மக்கள் எதுக்கு ஃபேமஸாக வராங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூனுக்காக தான். ஸோ ஈவினிங் 4 மணிக்கும் காலைல 5:30க்கும் இருக்கும், $70 ஒரு ஆளுக்கு. அப்புறம் வந்து பேராமோட்டரிங் $50. ஸோ எல்லாமே அந்த ஈவினிங் டைமில் வியூ சூப்பராக இருக்குமா. ஸ்பெஷல் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காப்புல. ஸோ ஆள் யாரும் இல்லை, நீங்கள் வேணால் வந்து பார்த்துக்கலாம்ப்பா. ஜாக்கி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. லொக்கேஷன் தரமாக இருக்கியா பார்க்குறதுக்கு. நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த ப்ளூ லகூன் 2க்கு தான் இப்போ போகலான் இருக்கோம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாம்சே வியூ பாயிண்ட்டு, அப்புறம் நம்ம வந்து இதுக்கு போவோம், கயாக்கிங் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போகலாம். அட்வென்ச்சர் மாஸ் பண்ணுறோம். பைக் ரெண்ட் எடுக்கிற பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பணம் பே பண்ணிட்டு பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி இருக்குது, ஃபில் பண்ணிட்டா வி ஆர் குட் டு கோ.
சில இடத்துல வந்து ஒரு ஆள் ஒரு பைக் எடுக்கணும்லாம் சண்டை போடுறாங்க, ரேட்டு பயங்கரமாக ஏற்றி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அடித்து பேசுனீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாங்க. நம்ம இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் வண்டி. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 420 ருபீஸ், $5 பக்கம் வரும். ஸோ நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு சுற்றி வரலாம், நோ இஷ்யூஸ். மணி கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. ஹோண்டா பைக்கில் கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக நம்ம வந்து அந்த லகுன் போய்டுவோம், ப்ளூ லகுன். அங்கே போய்ட்டு செம்மையாக ஒரு குளியலை போட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாகும் உடம்பு. வெயில் கொளுத்துதுங்க, என்னன்னு தெரில, சரியான வெயில். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டா we are good to go. ஈவினிங் தான் ரிட்டர்ன் வந்து வண்டியை விட போகிறோம். ஆரம்பிப்போமா? பெருமானே, வண்டி எடுத்துன்னு கிளம்ப பார்த்தாங்க, இந்த போர்டு பார்த்தேன், பார்த்துட்டு ஒரே ஷாக்கு தான். அப்படியே என்னடா இப்படி கொள்ளடிக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. நம்ம இப்போ வந்தோம்ல விஎன்டேலேருந்து வான்வியாங், மிஞ்சி போனால் நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுத்தோம். பட் இங்கே பாருங்கள், செகண்ட் கிளாஸுக்கு 2,84,000 கேட்குறாங்க, ஃபஸ்ட் கிளாஸுக்கு 4,30,000 கேட்குறாங்க. ஸோ இங்கே மினிமம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. $5 $10 வரைக்கும் நீங்கள் மாதிரி ஏஜென்ட்டை புக் பண்ணிங்கன்னா. ஸோ பார்த்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணுங்கள். இங்கே வந்து எப்படிலாம் வந்து ஆட்டையை போடுவாங்க நம்மளால் சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக வந்து எனக்கு வேணாம், நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வேணாம், இப்போ சொன்னால் சரிப்பட்டு வராது. பி கேர்ஃபுல். எல்லாத்துக்கும் இங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தெரில. நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. லாவோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, நோட்டில் ஏதாவது ஒரு சின்ன கரை இருந்தாலோ இல்லை கீரல் இருந்தாலோ ஸ்க்ராட்ச் இருந்தாலோ வாங்க மாட்டாங்க. நானே கவனிக்கல, இதில் டாலர் மேலே வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ இங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதனால் இது வாங்க மாட்டாங்களாம். ஸோ நீங்கள் வந்து விசா நிறைவில் இருக்கட்டும், இல்லைனா வந்து லாவோக்குள்ளே என்ன செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நோட்டு புதுசாக நல்லா பலன்னு இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள், சரியா? இங்கே ஒரு கடையில் பெட்டர் ரேட்டு தராங்க உங்களுக்கு. $1 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 212 KIP தராங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க. €1 கூட இருக்குது பாருங்கள், €1க்கு 240 KIP. யூரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் பேசாமல், அது ஒன்றும் நல்ல ரேட்டு மாதிரி தெரியுது, திருக்கி விடுவோம். ஓகே, 4,24,000 பணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகிற இந்த ப்ளூ லகுன்ன்றது இங்கேருந்து கரெக்டாக வந்து 10 கிலோமீட்ரு 25 நிமிஷம் காட்டுது. ஸோ டேரெக்டாக அப்படியே போக வேண்டியதான். செம பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் நம்மளுக்காக காற்று கொண்டு இருக்கிறது. இப்போ வெயில் இப்படி உச்சியில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுங்க. சன்செட் ஆக லொக்கேஷன் வந்து செம பியூட்டிஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ ஈவினிங் அந்த கயாக்கிங், அதுக்கப்புறம் போட்டு, பேராஷூட் எல்லாத்துக்கும் ஐட்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு மேலே தான் இந்த இடமே களை கட்டுமா. போமா, எல்லாம் ஒரு அட்வென்ச்சருக்கு ரெடியாக வாங்க. ரூட்டு பயங்கரமாக இருக்குங்க நமக்கு இங்கே. ஸோ எடுத்தோடனே நம்ம ரிவர் தான் கிராஸ் பண்ணுறோம். எப்போ ஓடு, நல்லா ஃபோர்ஸ் ஹவர் தண்ணி ஊற்றுது. அங்கே சைடில் இருக்க அந்த மேஜிக்கல் வியூவை மட்டும் பாருங்கள். இதை தான் சொன்னேன் இங்கே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி உங்களுக்கு இந்த ரிவர் வச்சே கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் அந்த டயரில் மிதப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. டயரில் ஏற்றி விட்ருவாங்களாம், ஒரு 3 மணி நேரம் கழித்து கூப்பிட்டுப்பாங்களாம். அந்த டயர் வந்து ஏகப்பட்ட பாரில் நிற்குமா. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு அந்த டயரில் அப்படியே போய்க்கலாமா. நல்லா இருக்குல்ல டீலு. ஸோ இங்கே ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு டேமேஜ்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதா பார்த்து ட்ரைவ் பண்ணாங்க. ஏடிவியில் இவங்க வந்து ரெண்ட்டுக்கு தராங்க. ஸோ யுவர் விஷ், எப்படி வேணால் இது வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் பேக்கேஜ் டூர் போகணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி வண்டி ரெண்ட் எடுத்து ஓட்டணும். அப்பா ஃபுல்லாக உட்டன் பிரிட்ஜு ஒன்றாவது நம்புவோம். ஆக்கா, இதனால தான் இதுக்கு பேர் அட்வென்ச்சர் சிட்டின்னு வச்சுருக்காங்க பல பேர். எய்த்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் தான் ஏடிவி அப்படின்னா. எவ்வளோ ஏடிவி வச்சுருக்காங்க இவங்க. ஸோ இதெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு தாங்க. ரேட் எவ்வளோ? 2 ஹவர்ஸுக்கு 6 lakh. ஸோ அதனால் நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இங்கே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட் சைடில் ட்ரைவ் பண்ணணும். அது அப்பப்போ மறந்துடும் உங்களுக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு இந்தியா நினப்பில் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நம்ம வந்து ஒழுங்காக வச்சு ஓட்டணும். ஸோ ஸ்பீடாக லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணலாம் வாங்க. வண்டி எடுக்கும் போதே மைல்டாக ஒரு டவுட் இருந்ததுங்க, இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு. நாங்கள் வண்டி எடுத்து வெளில வரத்துக்குள்ளேயே 2 வாட்டி காற்றடிச்சாப்புல. நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன வண்டி பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நோ நான் புது டயர் இப்போ தான் போட்டிருக்கேன், எல்லாம் சூப்பராக இருக்குது வண்டியில் அப்படின்னாப்புல. வண்டி எடுத்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் கூட வரல, மொத்தமாக காற்று இறங்கிடுச்சு. காற்று சுத்தமாக இல்லை டயரில். ஆடா பாவி அப்படின்னு தான் இருக்குது.
எடுத்தோடனே வாடா ஒன்றும் நாங்கள் டே ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஃபோனை போட்டால் எங்கே போயிட்டீங்க அதுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ வா, உன் வண்டி வந்து முதல்ல இதுவாக இருக்குது, சரி பண்ணி கொடுத்துட்டு போனா அதை வரேன் இருக்கான். பாப்பா என்ன பண்ணலான்னு. ஸோ ஆரம்பத்தே டவுட் இருந்தது, டயர் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்குது. இலே மணி ஆகுதுரா, ஆல்ரெடி மணி 2 ஆச்சுரா அப்படின்னு தான் இருக்குது. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இவங்க வேறு ஒன்று பண்ணுறாங்க. ரொம்ப பணத்துக்கு தான் இவங்க அடி போடுறாங்களோ இல்லையா, சர்வீஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிலப்பா. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லையா, இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கு இல்லையான்னு தெரில, இல்லை இந்த லொக்கேஷனாக அப்படி தானான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பார்க்கலாம் டேவோட எண்டில் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம். இப்போ நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம்னா உள்ளே ஒரு தம்பி இருந்தாப்புல. ஸோ அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அவர்கிட்ட தான் பைக்காரங்கிட்ட பேச வச்சோம். ஸோ அவர் தான் லொக்கேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ இங்கே ரொம்ப நேச்சுரலாக தாங்க மக்கள் வாழ்கிறாங்க. பின்னாடி அந்த மவுண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் ஒரு இடத்துல நம்ம போய் ஹைக் பண்ணணும். எல்லாமே 5 மணிக்குள்ளே பண்ணணும். இப்போ தான் இதுக்கே ப்ராப்ளம். கடன் வண்டி எடுத்ததே சடசடன்னு சுற்றி பார்க்க தான். பட் இப்படி வந்து இதுவாகுது. ஸோ பரவாயில்ல, பார்ப்போம் என்ன ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை பார்த்தீங்களா அழகாக விளையாடின்னு இருக்கு. திஸ் இஸ் லாவோ குழந்தை. ஹலோ, கியூட்டில். இதெல்லாம் நம்ம ஊர் அந்த இந்த சைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அசாம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் கிராமத்தில் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இங்கே. வாவ், நம்மளால ரொம்ப இந்த சூடு பார்ட்டியாக இருப்பார் போல. கடன்னு பேசி விட்டுறாப்புல எல்லாத்தையும். இவரை முதல்ல ஓனர் வந்தால் பேசாமல் விடணும். கொஞ்சம் தூரம் அவங்க தள்ளிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தள்ளிட்டு வந்துன்னு சொல்லிட்டு எப்படியோ புது வண்டி நம்மளுக்கு வந்துருச்சுங்க. 2 லிட்டர் வீல் போட்டு. ஸோ அதான் வண்டி வாங்கின கையோட முதல்ல வந்து பெட்ரோல் போட்டுடலான்னு சொல்லிட்டு. இது என்ன வண்டினே தெரில, ஏதோ சைனா வண்டின்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் இது சைனா வண்டி போல் இருக்குது. ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான். எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பெட்ரோல் டேங்க்கு. ஏன் இவ்வளோ அடியில் இருக்குது? என்ன வண்டின்னு தெரியுமா? ஹோண்டாங்க இது. நான் ஏதோ சைனா வண்டி நினச்சேன். அடப்பாவீங்களா, ஹோண்டாவில் இப்படி ஒரு மாடலா? ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,350, $1 கிட்டத்தட்ட. ஸோ 50,000க்கு தலையம் போட்டாப்புல. சூப்பர். வண்டி எடுத்துன்னு இப்போ பறக்க வேண்டியதான். ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. கடவுளை வேண்டுங்க, ஜாலியாக போகலாம் வாங்க. ஹோண்டா வண்டி தான், சைனா வண்டின்னு தப்பாக சொல்கிறேன், சாரி. இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு போயிட்டா ஃபால்ஸில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம். கொடுத்தல ரேட்டு என்னன்னு சொல்ல மாட்டேறான். அதான் அம்மா ரேட் எங்கேன்னு கேட்டால் அதான் அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ என்ன ரேட்னே தெரில. ஷோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்களுக்கு பொருள். மேலே இந்த கருப்புலாம் பார்க்காதீங்க, பொருள் நல்ல தரமாக இருக்குது. 15,000 ஆரம்பிக்குது. 15,000, அப்புறம் 20,000. லெஸ் தேன் $1 அண்ட் $1 விற்கிறாங்க. குட். 1 கிலோத்துக்கு போட்டுனே அப்படியே போகலாம் வாங்க. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாம் தேவைங்க. அதான் இனிப்பாக இருக்குது. இங்கேருந்து நம்ம போக வேண்டியது ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் காட்டுது. பட்டுன்னு போகலாம் வாங்க. இப்போ இங்கே கருவாடை எட்டெல்லாம் எக்கச்சக்கமாக விற்றுட்டு இருக்காங்க. வெங்காயம் வெட்டி கருவாடை ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த நதி அதிகமாக இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மீன் அதிகமாக வருது. இது நாங்கள் மீன் ப்ரெஷ் மாதிரி இருக்கு. பாம்பு மீன்லாம் அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க போல, பதம் பண்ணி வச்சுருக்காங்க போல. பாருங்க எவ்வளோ வெரைட்டிடாப்பா. ஏரியா ஃபுல்லாக மீன் தான். மீன் ஊறுகாவா இது? நண்டு ஊறுகாப்புல. பெண்ணா வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம கரெக்டாக வண்டி எடுக்கிறோம். இந்த குழந்தை சொபைதின்னு கத்துது. என்னன்னு பார்த்தா இந்த ஊர் முள்ள அதான் தேங்க்ஸா. ஓகே சொபைதிக்கா நன்றி. செம க்யூட்டாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. சைனா குழந்தை வேற மாதிரி. 2 விளாகர் படம் இப்படி தான் எல்லாரையும் போட்டு சாவடிக்க போகிறோம், அவ்வளோதான். இது என்னங்க இங்கே ஒரு ஏடிவி படையே வருது. ஸோ இதுவும் மேபி பேக்கேஜ் போல் இருக்குது. புக் பண்ணிங்கன்னா அவங்கள அப்படியே கூப்பிட்டு வருவாங்களா? எத்தனை வண்டி பாருங்க. மாஸ்க்கு கண்ணாடி எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. நல்லாயிருக்கும் போல இருக்கு. பட் இது ரோடுக்கு முக்கியமாக தேவைங்க இது ஏடிவி.
ஏன்னா எங்கேயுமே ரோடே இல்லை, நீங்களாக தான் வந்து இது பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கிராவல்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஓட்டுறதா தான் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, கம்ஃபர்டபுளாக இல்லை நீங்களும் ஒரு ஏடிவி எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ப்ளூ லகூன் 2க்கு வந்தாச்சுங்க. ஸோ இதில் என்ட்ரி டிக்கெட்டு, பார்க்கிங் எல்லாம் சேர்த்தே ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்கப்பா. ஸோ $1 per person என்ட்ரி டிக்கெட்டு. ஜாலியாக போகலாம் வாங்க. ஸோ சிட்டிலேருந்து இது ஒரு 11 கிலோமீட்டர். எங்கே போனாலும் நீங்கள் ஒன்று பேக்கேஜில் போனோம், இல்லைனா இந்த மாதிரி ரெண்டல் வண்டி எடுத்துகிட்டு வரணும். வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு வரதுக்கு. ஸோ 2 பேராக வாங்க, சிங்கிளாக வந்து மாட்டிக்காதீங்க. அப்படித்தான் நேற்றுலேருந்து கண்டினியூஸாக அலைஞ்சி மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். சில்லுன்னு ஒரு தண்ணியில் கும்முன்னு ஒரு குழியில் போட்டால் மட்டும்தாங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆக முடியும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கே இங்கே வந்தாச்சு. இங்கே மொத்தம் 4 லகூன் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, நம்ம வந்திருக்கிறது லகூன் நம்பர் 2. இதுதான் நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு, அதே மாதிரி நல்லா பெருசாக பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. இருக்கிறதே லகூன் 3 கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரிலப்பா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அஜய், முதல்ல லகூன்னா என்னன்னு சொல்லுன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த டர்க்கிஷ் ப்ளூ வாட்டர் அப்படின்வாங்களே, அது கிளியராக இருக்குமே. ஸோ அந்த மாதிரி தண்ணி இந்த ஏரியா பூரா கிடக்குமா. இதில் நீங்கள் வந்து ஜிப்லைனு, அதே மாதிரி எகிரி குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் என்ன வேணாலும் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. போகலாம் வாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இது. ஜாலியாக ஜிம்கானா பண்ண வேண்டியதான். இங்கே வந்து உங்களுக்கு சீ இல்லாததுனால தண்ணியை வச்சு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour இந்த பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஹைக்கிங்கு போயிட வேண்டியதான். நம்ம ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே ஏடா தண்ணி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் இல்லையே, டர்க்கிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்கிட்ட. ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்து போகணும். ஆனால் அதான் ஜில்லுன்னு இருக்குங்க வெள்ளை அடிக்கிற வயலுக்கு, அது கன்ஃபார்ம். இப்போ நல்ல பெரிய ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கெலாம் சொன்ன பாருங்கள், அதுதான் அது. நல்லா ஸ்விங் பண்ணி நீங்கள் தண்ணியில் போய் விழுந்துக்கலாம். அங்கிட்ட போய் பார்ப்போம் வாங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மலையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நம்ம வியட்நாமில் தனாங் அப்படின்னு சொல்லிட்டு இடம் போனோம், ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இல்லை, இங்கே தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் கலங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே அவங்க சொன்ன மாதிரியே செம்ம கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் குதித்து விளையாடிக்கலாம் இங்கே. அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே. பலூன் வேணாலும் கொடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள் ஸ்விங் இருக்குது பாருங்கள், அங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு. ஸோ இந்த ஸ்விங்கில் வந்துட்டு உள்ளார குதிச்சுட்டு நீங்கள் சில் பண்ணிக்கலாம். ஓடு. வா, இந்த ஆள் ஒன்றும் பயங்கரமாக போவான்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ இது எதுக்குமே தண்ணி டிக்கெட்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வாசலில் கொடுக்குற அந்த $1 தான். என்ன கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி, தெரியுதா? இந்த லைம் ஸ்டோனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஒர்த்து ப்ரோ. சூரியன் மறைஞ்சிட்டான்னு நினைக்காதீங்க, இந்த மலைக்கு பின்னாடி போயிட்டாப்புல. வெளில வந்தாருன்னா கொளுத்துவார். சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கலாம் வாங்க. செம்ம பெரிய ஸ்பேஸ் ஆனது. இங்கேயே நீங்கள் வந்து சாப்பிடலாம் கூட வச்சுருக்காங்க இடம். செம்ம ஜில்லுன்னு இருக்கும் போல இருக்குங்க தண்ணி. ஆனால் வாவ், சூப்பராக இருக்குல்ல இது. குதிக்கிறதுனா குதிக்கலாம், பட் இப்போதைக்கு எனக்கு அதுக்கு தைரியம் இல்லைங்க. நம்ம வெறுமையாக ஸ்விம் பண்ணிப்போம் இந்த இடத்துல. என்ன சொல்கிறீங்க? சீக்கிரம். குதிக்க மாட்டுறாங்களே. இந்த மாதிரி இது பண்ண போதா, ஸ்விங்கு பண்ண போதா? வெறித்தனம். ஸோ சைனீஸ் இங்கே வந்து எக்கச்சக்கமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ் வேறு இடத்துக்கு போயிட்டாங்களோ, அதாவது சைனீஸ் ஃபாரினர்ஸ் தான் இங்கே. நான் வெள்ளைக்காரங்களை சொல்கிறேன். போடு கமான் ஃபயர். போடு. அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆழம் இருக்கு போல இருக்கு, இல்லை போகிறது கஷ்டம். போச்சு. ஐயோ. சரி நானும் கேமரா வச்சுட்டு குளிச்சு கும்மாலாம் போடுவோம். தண்ணி பக்கத்தில் வரும்போதே அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரியோட குளிர் கன்ஃபார்ம். இவனுக்கு வேற எப்படி அது ஏறி வருது. ஓ மை குட்னஸ். இல்லை பரவாயில்ல. ஐ திங்க் குதிச்சா மட்டும் தான் உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். சரி நான் உள்ளே போயிட்டு அப்புறமா கேமரா எடுக்கிறேன். இருங்க. ரெடி, லெட்ஸ் கோ. உங்கள் வீட்டு ஆழம் எங்கள் வீட்டு ஆழம் இல்லைங்க, அவ்வளோ ஆழம். கால் இவ்வளோ வச்சாலும் கீழே போக மாட்டேங்குது. ஸோ ஸ்விம்மிங்லாம் இருக்கா தெரிலனா இந்த பக்கம் வந்துடாதீங்க. நம்ம கூட வந்து தலைவனே அங்கிட்டு போயிட்டாப்புல. எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது, நான் அந்த பக்கம் ஷாலோ வாட்டரில் குளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 20 minutes சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் we will start towards ஹைக்கிங். மேலே போயிட்டு சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சச்சா
சூப்பர் குளியலுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. இறங்குற வரைக்கும் தான் குளிர் தெரியும், இறங்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. அஸ் யூஷுவல் சொல்கிறது தான். இந்த பாயிண்ட் நீங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இது வந்து நிறைய தாய்லாந்து பார்டரில் இருக்கனால நிறைய டூரிஸ்ட் பாயிண்டில் உங்களுக்கு $US, லோக்கல் கரன்சி, அப்புறம் தாய் பாட்டை அக்செப்ட் பண்ணுறாங்களாம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் மிச்ச 2 கரன்சியில் உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரேட்டு கொடுத்து USDA இவங்க ஊர் கரன்சியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்களோ நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ லாபம். இந்த ஊர் வந்து கம்போடியா மாதிரி கிடையாது சரியா. நிறைய இடத்துல அப்படியே டேரெக்டாக USD எடுக்கிறதுக்கு இங்கே நீங்கள் வெளி கரன்சி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ இப்போயும் நல்லா கூட்டம் குறைஞ்சிருச்சு. எல்லாருமே இங்கே ஒரு இதுன்னு வச்சுருக்காங்கன்னா 2 மணிக்கு மேலே கிளம்புறாங்க. ஒரு குளியலை போட்டு நேராக மலையை ஹைக்குக்கு போயிடுறாங்க. இங்கே எக்கச்சக்கமான ஹைக்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ ஹைக் பண்ணிட்டு அங்கேருந்து சன்செட் பார்த்துட்டு அந்த பலூன் வியூலாம் பார்த்துட்டு இன்றைக்கி டே எண்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சரியான வியூவாக இருக்க போது. வாங்க ஒரு 1 hour பக்கம் ஹைக் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரோ வேர் வி ஆர் கோயிங்? பாங் குவாங் ஸ்வேவா? சரி விடு, வாய் கொள்ளுறது. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. செம்ம மேஜிக்கலாக மாறிட்டு இருக்குங்க ஏரியாவே. ஸோ இப்போ சன்னு வந்து கீழே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது ஒரு மலைக்கு பின்னாடி இருக்குது. அந்த பக்கம்லாம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மலைக்கு இந்த சைட்லேருந்து சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்குது மொத்த ரோடுமே. பஞ்சர் ஆகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எடுக்கும் போதே நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சேஃபாக போய் சேர முடியும் உங்கள் இடத்துக்கு. சிக்கே இட்ஸ் கம் ஆன் ஃபயர் அப். நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அது அங்கே ரெடி ஆகிட்டுருக்குங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியலங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எங்கேயுமே வழி இருக்கிற மாதிரி தெரில. அந்த ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க. அபவ் லாவ் இவங்க தான் வந்து இங்கே இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஹாட் ஏர் பலூன் கம்பெனியாக. ஓ அதிபயங்கமாக ரெடி பண்ணுறாங்களே. ஸோ நீங்கள் $70 கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹோட்டலோ ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணி ரிட்டர்ன் உங்களை ட்ராப் பண்ணுறாங்க இந்த ரைட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் இதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. பட்டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நானும் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டுருக்கேன். பறக்கும்னு பார்த்தா இப்போதுக்கு பறக்காது போல் இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அந்த மலை உச்சிக்கு போயிடுவோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரோ லெட்ஸ் கோ. யா ஷோ அல்டிமேட்டு. இந்த எய்த்த மாதிரி உங்களுக்கு ஏதோ பாலி கேட்டு மாதிரி இருக்குங்க. இந்த பாருங்களேன், பாலிலாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேப் வச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இவங்கள பார்த்து அவங்க பண்ணுறாங்களா இல்லை புத்திசம்லேயே இது ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் சொன்னால பின்னாடி சூரியன் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கேயும் போகல, நம்ம தான் வந்து மலைக்கு பின்னாடி போனோம், அவ்வளோதான். செம்ம மேஜிக்கலாக மாறிட்டு இருக்கு லொக்கேஷனு. லெட்ஸ் ஹரி அப். இங்கே உங்களுக்கு சோளம், அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கெலாம் வந்து அழகாக சுட்டு வைக்கிறாங்க. ஒன்று வாங்கிப்போம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. 15,000 தான், லெஸ் தேன் $1. இங்கே எல்லாமே வந்து 10,000 15,000 ரேட்டுக்கு தான் சொல்கிறாங்கப்பா. சூப்பராக இருக்கும். முட்டை கூட உங்கள் எடுத்துக்கலாம். முட்டை இப்போ நம்மளுக்கு வேணும். ஒன் நோ ஐ வில் டேக், நாட் நோ. நம்ம இங்கே காட்டுக்குள்ளே பூந்து போகிற கேப்பில் அங்கே பலூன்ஸை ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியல. அங்கே 2 பலூன் இருக்குது. நம்ம மேலே போய் பார்த்தோன்னா ஒன்று எக்கச்சக்க பலூன் தெரியுமா. ஸோ அந்த டர்க்கியில் இருக்க அதே ஃபீல் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மேலே போய்ட்டு பார்ப்போம். இங்கே மொத்தம் உங்களுக்கு 2 வியூ பாயிண்ட் இருக்குங்க. நாம்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்குது. அது இப்போ பயங்கர க்ரௌடடாக இருக்குமா ஈவினிங்கில். அங்கே வந்து உச்சியில் ஒரு பைக் இருக்கும். நம்ம போகிறது வந்து இந்த பக்கம். இங்கே டபுள் டமாக்கா ஒரு கேவு அண்டு ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே ஃப்ளைட் இருக்குமா. ஸோ ஒன்றும் கிராண்டாக போகலான்னு சொல்லிட்டு தான் இதுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எது இருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸில் வண்டியை விட்டுட்டு அப்புறம் நம்ம ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? ஃபைனல் செக்டாரு, தரமான ஆஃப் ரோடு. சூரியன் லைட்டாக லீவுக்கு போயிட்டா கூட குளிர் பயங்கரமாக வந்துடுதுங்க. திரும்ப சூரியன் வந்தாலே குளிர் போயிடுது. நீங்கள் இந்த ஏரியா வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வில்லேஜுக்குள்ளே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குமா. அவ்வளோ ரம்மியமாக இருக்குது ஏரியாவே. ஃபுல்லாக வாழை மரமாக. இதுவும் நம்ம ஒரு ஜபாதி ஹில்ஸு அந்த பக்கம்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கமான், ஒரு பக்கா ஆஃப் ரோட்டில் குஜிமா பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த வண்டி உண்மையிலே செம்மையாக இருக்குது.
பேர் வந்து ஜூமர் எக்ஸா இந்த வண்டி பேர், நாட் ஷுவர். நல்ல பிக்கப் ஆனால் இந்த வண்டி போட்டு தாக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து 20K, எங்கே போனீங்கனாலும் ஸ்டாண்டர்டாக 20K போல் இருக்குங்க. வியட்நாமில் நம்ம நின்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்போங்க. மேலே கூட போயிட்டு ட்ராகன்லாம் பார்த்தோமே. இங்கே வந்து அதே ஃபீல் வருது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு உச்சிக்கு போனால் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் செம்ம டாப்பு மாதிரி தருதுங்க. இப்படி ஏறி 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 அங்கே கொடி தருது பாருங்க. அங்கே போனோம் டக்கு முக்கு கிழிஞ்சிருமோ. செம்ம ஷார்ப்பான மவுண்டன்ஸு. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் லைக் நின்பின் தான். மஜா பண்ணிட்டு வருவோம் இந்த ஈவினிங் சன்செட் டைமில். இதை முடிச்சிட்டா அப்புறம் பார்ட்டி ஏரியா தான் உங்களுக்கு வந்து நைட்டுக்கு. ஸோ இங்கே வரவங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. சன்செட் போது தான் இந்த ட்ரக் வாங்க. மகள்லாம் வந்துட்டா வெயில் கொளுத்தோம். நீ எதை வேணால் பொறுத்துக்க முடியுது. ஆனால் இவங்களோட இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சுற்றுறோம் பாருங்க. கற்றுக்கத்தா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கா. ஸோ எது எந்த வேல்யூன்னு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு இதுவாகுது. எல்லா கையிலையும் பாருங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை பேர் கொஞ்ச நேரம் தலை இது பண்ணால் இருக்க மாட்டோம் போல இருக்கு. ரைட்ரா, நமக்கு இதெல்லாம் வராது. நமக்கு போய் கண்டென்ட்டாக போவாங்க. ஏறுவோம் அப்படியே பொறுமையா. இந்த இடத்துல பேர் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போட்டிருக்காங்க. ஹோர்ஹாம் எல்லாம் வந்து ஹோர்ஹாம் அப்படின்னு படிச்சுக்கலாம் நீங்கள். வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் 1 கேவ் ரெண்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இங்கே நாம்சேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 400 or 500 மீட்டர்ஸ் தான் இங்கே. அப்படியே பொறுமையாக ஏறலாம் வாங்க. சோளம் வர இருக்குது, அது வேணாலும் கச்சிக்கிட்டே அப்படியே போகலாம். மேலே வழியெலாம் தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஏறாதீங்க, சைடு காப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், இதுக்காக தான் இந்த சைடு தான் வரணும் நம்ம மெயினாக. இந்த மாதிரி நார்மல் கண்டிஷனில் கூட ஈஸியாக ஏறிடலாம். திடீர்னு மழை கீழே வந்துச்சு அவ்வளோதான், சரி கூட்டுரும் நம்மளை. எப்படி இருக்கு பாருங்கள் பாதை. அந்த மாதிரி ஏறி போகிறதுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். சரியான செங்குத்து பாதைங்கண்ணா. இவங்களாம் ரெடி பண்ண பார்த்தோம். ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் போட பார்த்தா அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே ப்ரைவேட் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே எப்படி ஏறுது. நம்மளோட மொதல் இடத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் அந்த கேவ். சரி இருட்டாக இருக்கியா ஏரியாவே. இந்த ஏரியாவில் உங்களுக்கு எக்கச்சக்க கேவ்ஸ் இருக்குங்க. நம்ம ஹாலாங் பேலாம் பார்த்தோம்ல, அது மாதிரிலாம் கூட இங்கே கேவ் இருக்குது. ரொம்ப கூட்டம் கம்மியாக சூப்பராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னது அது? இஸ் தட் லைட்? Wow. I'll do it guys soon. But it's very beautiful in some side. வாங்க பார்த்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. Someone is coming. ஓ அவங்களோட லைட் அது. ஹலோ. ஃபுல்லாகவே இங்கே அந்த இது நாங்கள் லைம் ஸ்டோன் தான். ஸோ கட்டிங்ஸ்லாம் பலமாக இருக்குது. ஓ இவங்களோட லைட்டா? அதானே பார்த்தேன். அப்போ உள்ளே வெளிச்சம் இல்லை, போகிறது வேஸ்ட்டு. ஹவுஸ் இட் இன்சைட்? குட். யா, பட் எங்களுக்கு வெளிச்சம் இல்லையே. நம்மக்கிட்ட இருக்க டார்ச் வச்சு போவோம். யா தேங்க்யூ. இப்படி தான் இருக்குல்ல. செம்ம டெப்த்துங்க உள்ள. தெரியுதா? செம்ம பெரிய கேவ். லைட்டு பெருசாக இல்லை, அதனால் நம்ம போக முடியாது. வெள்ளைக்காரங்கிட்ட பிடிச்சது அதுதாங்க. ஃபுல் செட்டப்போடு வந்துடுவாங்க. இப்போ ஹைக் பண்ணுமா, ஹைக்குக்கான செட்டப்பு. கேவுக்குள்ளே போனோமா, அதுக்கான லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கா. நம்மத்தே எங்கே போனாலும் ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ஏறுது பாருங்கள். மரத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சேஃபாக போவோம். இப்போ புரியுதா இது ஏன் அட்வென்ச்சர் ஏரியான்னு சொல்கிறாங்கன்னு? இன்னும் பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஐயோ ஹோப்ஃபுல்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்கலாம்.
நல்லாதாங்க இருக்குது. இந்த ஏணி ஆக்சுவலாக நம்மளோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிக்கிட்டு இருக்கு. செங்குத்தான மலை ஏறதுக்கு பதிலாக இப்போ ஈஸியாக பக்காவட்டில் ஏறிடுறோம். சூப்பர் ப்ரோ. ஆனால் அது உங்களுக்கு ஒன்றும் டஃப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டாங்க இந்த நாம்சே வியூ பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் 2 நாள் இருந்தீங்கன்னா 2 போயிடுங்க, 2 சன்செட்டுக்கு. ஓகே, கீழே உங்களுக்கு எக்கச்சக்க கிராமம் இருக்குது. அறுவடைலாம் முடிஞ்சிச்சு போல். இல்லை இந்த இடம்லாம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். ஏறலாம் வாங்க. கமான் கமான் ப்ரோ. ஆடுதுங்க பயங்கரமாக. அல்ல உண்மையிலே போகிறதுக்கு, இருந்தாலும் தைரியமாக போகணும். சரியா? இப்படி எடுத்து பாருங்க. அத்தாடி பெருமானே, உருப்படியாக போயிடணும் மேலே. அந்த மேலே இல்லை, இந்த மேலே. எனக்கு சீரியஸாக இப்போ ஏறுறது கூட பயமாகவே இல்லைங்க. ஒன்றும் 20-25 நிமிஷத்தில் இருட்டிடும். எப்படி இறங்க போகிறோம் இங்கே? கண்ணு தெரியாமல் சறுக்கிச்சுன்னா மோஸ்ட்லி கேமராலாம் உள்ளே போட்டு பத்திரமா இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறேன். சாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஆஃப்டர் ஒரு 20 minutes ஆஃப் தரமான சம்பவம், ஃபைனலி we are ஆல்மோஸ்ட் தேருங்க. பிளெயினை பார்த்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக 4 கூம்பு இருக்குது. 4 கூம்புலேயும் இவங்க ஒரு விஷயம் வச்சுருக்காங்க போல். இந்த இருக்க பாருங்கள் பிளெயின். அதுதான் எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தாங்க. அங்கே கொண்டு போய் பிளெயின் யார் வைக்க சொன்னால்? கீழே வச்சு தான் நாங்கள் அங்கேயே பார்த்துட்டு போயிருப்போம். ஜஸ்ட் கிட்டிங். சூப்பர் ஹைக்குங்க. அண்டியா ஃபைனலி வந்துட்டோங்க. த பர்ஃபெக்ட் டைமில் எல்லா பக்கமும் அப்படியே மலைக்கு சூரியன் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். பார்க்குறீங்களா இந்த மெஜஸ்டிக் வியூஸை? ஸோ அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் உங்களுக்கு சூரியனோட அந்த ஒரு லேயரிங். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகான வில்லேஜு. இதே நீங்கள் வந்து நல்ல பயிர் வச்ச சீசன் வந்து இந்த இடம்லாம் பச்சை பசையாக இருக்குமா. இப்போ எல்லாம் அறுவடை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு வெயிட்டிங் போல் இருக்குது. எப்படி நல்லா குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம்? செம்ம ஒர்த்துங்க. ஒரு 25 நிமிஷம் பக்கம் நீங்கள் ஏறி வரணும். பட் வந்தீங்கன்னா யூ வில் நாட் ரிக்ரெட். அந்த அளவுக்கு பங்கமாக இருக்குது. அங்கே ஒரு குதிரை மாதிரி வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு வியூ பாயிண்ட். அங்கே ரொம்ப கம்மியான கூட்டம் தான் போகுது. நம்ம அந்த முதல்ல சொன்னோம்ல இந்த பைக் வியூ பாயிண்ட், அங்கே தான் மேக்ஸிமம் கூட்டம் போகும். இது 2nd, 3rd குதிரை. யாருமே எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்னா குதிரைக்கு போயிடுங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே ஹைட்டு, ஒரே வியூ தான் உங்களுக்கு. அதே கிராமம், அதே பயிர், அதே தான். ஸோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே தான் நம்மளோட ஹைலைட்டு. இது ஆக்சுவலான ஒரு ஏரோப்ளேன்லாம் இல்லை, இவங்களாம் ஒட்டை வச்சு ரெடி பண்ணது தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் லாவோஸோட கொடியை ஆட்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வில் ஜஸ்ட் ஹவ் லுக் அட் இட். அசிங்கப்படுறதையே பொழப்பாச்சின்னு தெரியுறானே அப்போத்தேருந்து இவன். அந்த பொண்ணுக்கு அப்போதே ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் அவள் பல்பு கொடுத்து அனுப்புகிறான். Can we take picture? We have phone there. Okay. And then you. Okay, I'm just போயிட்டு சோசியலாக பேசுகிறேன்ற பேரில் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. அவங்க மதிச்சா பரவாயில்ல, 1-2 தடவை மதிக்கல ஆல்ரெடி அவங்க. சரிங்க, நம்ம அப்படியே முதல்ல வியூவை காட்டிடுவோம். just 1 second. ப்ரோ ஒரு நிமிஷம் இப்படி வா ப்ரோ. Give me 1 second, I'll just go and come, then you can go. அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, இது உள்ளாரியே நீங்கள் போய் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க. தரமான ஃபோட்டோஸ் வருது. சரி, உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்படி லாவோஸ் கொடி எடுத்துகிட்டு இப்படியே ஆட்ட வேண்டியதான். இப்படி இருக்கு பாருங்க அந்த உச்சி வரைக்கும். இப்படி நல்லா இருக்கா லாவோஸு? சரி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 360 டிகிரி ஷாட் காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க எல்லாம். நம்ம வந்த பாதை இது. ஆக்சுவலாக இங்கே பின்னாடி இப்போ இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பேஷாக இருக்கும் போல். ஹாட் ஏர் பலூன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இதுக்கு பேர் என்ன, பேரா மோட்ரிங்கா, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சவுண்டாக இருக்குது. வாவ், இந்த மலை செமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சுற்றி உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு தான். தரமான சம்பவம் ப்ரோ. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கள் மேலே கொரில்லா வரப்போகுது போல் இருக்குது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சன்செட் முடிஞ்சிருச்சு. ஃபுல் சன்செட் ஆகிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் நம்மளால் கீழே போக முடியாது. இது மலையா இல்லை திருசூலமானு தெரிலங்க. கும்பி பாதம் குத்திடுற மாதிரி இருக்குது ஒரு பகுதியும். ஸோ அதனால் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போது அப்படியே இறங்கிடுவோம் வாங்க.
ஸோ தலைவாங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்டாக காட்டிட்டாப்புல. இந்த பள்ளத்தை பார்த்தா தாங்க பயமாக இருக்குது. அந்த பக்கம் அந்த கிராமம்லாம் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். பட் மேபி ஒன் மோர் டைம் பற்றி இறங்கலாம் வாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு இருப்போம் வாங்க. பகலில் வெயிலுன்னால இப்போ நல்ல கூலிங் வந்துருச்சுங்க. பாதி வரைக்கும் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டு போட்டு தான் வர மாதிரி இருந்தது. நினச்ச அளவுக்கு ஸ்கேரியாக இல்லை. பட் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா சீக்கிரமாக இறங்கிறது நல்லது. ஒரு பாதி சன்செட் போதே கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. குழந்தைங்க அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்க இது ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுப்பா. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுருத்தோம். வாங்க இப்போ போயிட்டு பார்ட்டி பண்ணுவோம். சரி, நீ பார்ட்டி பண்ண போறியான்னு கேட்குறீங்களா? அவங்க பார்ட்டி பண்ணுவாங்க, நம்ம அதை பார்க்குறோம், உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓட்டின் போகிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே குளிருது. மண்ணாசே இல்லைங்க நம்மளுக்கு. பஞ்சர் ஆச்சுல அந்த பயத்துலேயே இல்லை. ரிட்டர்ன் வந்து புது பைக் வந்தோன்னே 2 லிட்டர் இல்லை, கிட்டத்தட்ட 50,000 பெட்ரோல் போட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 2.25 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதில் மிஞ்சி போனால் நம்ம ஒரு 1.25 லிட்டர் செலவு பண்ணிடுவோம். 1 லிட்டர் அப்படியே வண்டிக்குள்ளே இருக்குங்க. 4 டாட் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எப்பயுமே நான் காலி பண்ணிட்டு தான் கொடுப்பேன். பட் இப்போ வேறு வழி இல்லைங்க. இந்த ஊரில் மொத்தமாக இருட்டி போச்சு, நான் குளிர்து வேறு. ஸோ இப்போ பக்கத்தில் நைட் மார்க்கெட்லாம் போகிறோம். அங்கெல்லாம் பைக்ஸ் அலவுட் இல்லையா. ஸோ எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் மார்க்கெட் போயிட்டு ரூமை செக்இன் பண்ணணும். காலைல வந்தோடனே இவரை பார்த்தேன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் ரூம் செக்இன் கூட ஒன்றும் பண்ணல. யாருக்கா எடுத்து கொடுத்துட போகிறேன் என்னோடய ரூமை. ஸோ போய்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சைனீஸ் கடை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டிங் ஹாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது அந்த கடையே இந்த கடையான்னு தெரில. பட் திஸ் லுக்ஸ் வெரி குட். கார்டு அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம தான் வாங்கலாம். சைனா ஐட்டம்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், 50,000 கிலோ, $2 எல்லா ஐட்டமும் இருக்குது. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றும். இது நம்ம வந்து அந்த இது சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் ஃபேன்சியான பேர் இருக்குங்க. உரிச்சா ஆரஞ்சு மாதிரியே பெரிய ஆரஞ்சாக இருக்கும். ஆஹா, நல்லா பிரம்மாண்டமாக இருக்கியா. சைனா கடைனா சைனா கடை தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒன்றும். ஒரு வேர்க்கல்லைக்கெல்லாம் பிராண்டிங் போட்டு விற்கிறீங்களே. ஐயோ வா. சிக்கன் காலை தனியாக ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பீன்ஸு அனைத்தும் உள்ளதுங்க. ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வெஜ்ஜெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க. நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி காலையில் நம்ம உருப்படி எதுவும் சாப்பிட்லங்க. ஸோ இங்கே வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளே போய்ட்டு ஒரு பிடிக்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட்லாம் போய்க்கலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். முடியே நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். ஓகே, லெட்ஸ் கோ இன். டேஸ்ட்டு கொஞ்சம் மொக்க தான். பட்டு ரேட்டு ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு புலவு சாப்பிட்டோம். ஆனால் இந்த காசு பொறுக்கி கொடுக்குறதே பிரச்சனையாக இருக்குது. இந்த ஊர் பணம் எல்லா அமௌண்ட்டு கண்ணா பின்னான் இருக்குது. எத்தனை ஜீரோன்றது நீங்கள் பொண்ணி பார்க்கணும். இதான் 50,000. ஓகே, 65,000 ரூபா கொடுத்து ஒரு புலவ் சாப்பிட்டாச்சு. ஓகேவா, ரைட் ஹேண்டில் கொடுக்கணும் ப்ரோ. 1 புலவ். தலைவர் இப்போ வேறு இடத்துல ஹாஸ்டல் போட்டிருக்காருங்க. ஸோ அவர் அங்கிட்டு போகிறாரு. நம்ம ஹாஸ்டல் இந்த பக்கம் இருக்குது. போய் செக்இன் பண்ணுவோம். Okay bro, bye bye. It was a great time with you. Great time meeting you. Love India and a special meeting in India and Laos again. We'll meet again. Yeah. Delhi காரன்றத மறந்துறாரு ஆனா உடனே. சரி ஓகே, bye. Bye Anna. முடிஞ்சா we will meet in the night market. Sure. Okay. Bye. So night market முடிஞ்சா வரேன் அப்படின்னு பாப்போம். அந்த ஹைக்லாம் போய்ட்டு கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்குது ஏரியா. பட் போக ஒன்றும் பிக்கப் ஆகும் போல். மெயினாக நைட் மார்க்கெட் ஏரியா போய் பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் பரவச நிலையில் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ டின்னர் டைம். லாவோலேயும் உங்களுக்கு 7-Eleven இருக்குங்க. பட் எங்கேயுமே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதான் இதுல தலைவலியே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கேஷு தான். ஸோ நல்லா பல்காக யூஎஸ்எல்எஸ் எடுத்துன்னு வந்துருங்க. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணுங்கப்பா. உள்ளே போய் பார்ப்போம் இந்த ஊர் 7-Eleven எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இந்த அடி அடிச்சுக்குது. எங்கே எனக்கு இதுதான் புரியாது. ஒத்த கோழிக்காலை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இது அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்களா? இதெல்லாம் இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சூடு பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படியே சாப்பிடுவாங்களான்னு தெரில. நம்ம வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறோம். நல்லா தான் இருக்குது இங்கே உங்களுக்கு 7-Eleven. ரெடி டீட்டும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கப்பா. ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் சூடு பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரேட் எல்லாம் $3 $4 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. நைஸ். கார்டு மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். மிச்சப்படி மச் பெட்டர்.
ஸோ தாய்லாண்டு ஜப்பான் அளவுக்கு இருக்குப்பா இங்கே 7-Elevenன்றது. ஐஸ் கட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது, இங்கே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பெஸ்ட்டு வாட்டர் ஹாஸ்டலில் செக்இன் பண்ணியாச்சுங்க. வெறும் $5 தான். ஸோ நார்மல் டார்மெண்ட்ரி பெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 ப்ரெட்டு, ஃப்ரைட் எக்கு, பேக்கனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் தருவாங்களாம். ஆடா வெஜ்ஜில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் வெஜ்ஜில் என்னென்னு கேட்குறப்பல இட்ஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பேக்கை மட்டும் போட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே லாவோலேயே உங்களுக்கு மசாஜுன்றது நல்லா ஃபேமஸுங்க. ஸோ இங்கே வந்து லாவோ மசாஜ்னே ஒன்று இருக்குது. தாய் மசாஜ் மாதிரி லாவோ மசாஜ் வேணால் எடுத்துக்கலாம். வெறும் $5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சர்வீஸ் எடுத்துக்கலாம்ப்பா. இதுவும் நல்ல மசாஜ், ஓகேவா? ஸோ இப்போ நைட் ஸ்ட்ரீட் அந்த மார்க்கெட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தங்கியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லாமல் காலி ரோடாக இருக்குது. ஸோ இந்த ஊர் நைட் லைஃப்க்கு அந்தளவுக்கு பெரிய ஃபேமஸ் இல்லைங்க. வெறும் அட்வென்ச்சருக்கு மட்டும்தான் இங்கே பெஸ்ட்டு. ஸோ அங்கே நைட் மார்க்கெட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து படுத்துருவோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே விட லுவாங் பிரபாங்கில் வந்து ஒன்றும் நல்லா இருக்குமா நைட் லைஃப்ன்றது. ஸோ நாளைக்கு போய் அதை உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்ன வைபாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் நிறைய எக்ஸாட்டிக் மீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த இதை கட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள், அதான் ஹைலைட்டு. பைனாப்பிளை கட் பண்ணுற விதம். இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் லெக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே மொத்தமாக இது பண்ணிடுறாங்க, ஸ்மாஷ் பண்ணிடுற மாதிரி வேக விட்டுறாங்கப்பா. மீன்லாம் இங்கே நிறைய ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறாங்க. எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்கப்பா. பாருங்க, ஓடு காசு. ஊரே அடங்கிடுச்சுங்க. மணி 9:45 தான் ஆகுது, ஆனால் ஊரே அடங்கிடுச்சு. நைட் மார்க்கெட்டில் எடுத்து வச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த ஊரை நீங்கள் வந்து நைட் லைஃப்காக நம்பி வந்தீங்கன்னா ஏமாற்றமே மிஞ்சும் உங்களுக்கு, ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு இதாக இருந்தது, பட் இப்போ ஒன்றுமே இல்லை, டோட்டலி கிளியர்டு எல்லாம். ஐ திங்க் 10:30-11 ஊரே அடங்கிடும் டோட்டலாக போல இருக்குது. சரிங்க, இங்கே நைட் லைஃப் உங்களுக்கு காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. அந்த பக்கம் 2 பாரில் உட்காந்து லைட்டாக பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். பெரிய ஹாப்பனிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். அப்புறம் பார்ப்போம், சரியா? நாளைக்கு வந்து இங்கேருந்து காலைல ட்ரெயின் ஏறி லுவான் பிரபாங் போகிறோம். அதான் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்க்கலாம் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, டாட்டா.